கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் என் ஊர் என் பெருமை என்ற தலைப்பில் தனியார் தன்னார்வல தொண்டு நிறுவனம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். போக்குவரத்து துறை, காவல்துறை, அரசு என பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே எவ்வளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேண்டி கேட்டுக்கொண்டாலும் அதனை பொருட்படுத்துவதில்லை. ஆனால் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் பொதுமக்களை தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் பெற்றோர்களிடம் முதற்கட்டமாக தலைக்கவசம் அணிவது மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து கேட்டுக்கொண்டால் நிச்சயம் அதனை பொதுமக்கள் கடைபிடிப்பார்கள். அந்த வகையில் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள், போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்டோர் ஓசூர் மாநகரின் பிரதான சந்திப்பு சாலையான GRT சர்க்கிள் பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வருவோரை நிறுத்தி அவர்களுக்கு தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். அதேபோல தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றி அட்டை மற்றும் மலர்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர். மேலும் காரில் பயணிப்பவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மாணவ மாணவிகள் அந்த வழியே சென்ற கார் வாகன ஓட்டிகளிடம் வேண்டுகோள் விடுத்து வலியுறுத்தினார்கள். சீட் பெல்ட் அணிந்து கார் ஓட்டி வந்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மலர்கள் மற்றும் நன்றி அட்டைகளையும் வழங்கினார்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச ரோட் சேஃப்டி அண்ட் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கணும் எதாவது தெரியுமா? என்னென்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்? ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, சீட் லிமிட் கிராஸ் பண்ணுறது, போகக்கூடாது அப்படிங்கிற வேற சிக்னல் ஃபாலோ பண்ணணும். ஓகே, வேற சரி, இதெல்லாம் மெயின். இது நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இல்லை. இதனால என்னென்ன நடக்குது? ஆக்சிடென்ட் என்ன ஆகுது? வெட்டிங்கிறது தான் வந்து மெயின். வெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் அப்படின்னா ஆகிடுவாங்க, இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கை முடிக்கிறதுனால வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் இது வண்டி எடுக்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்களா இல்லையா? அதான் நான் வண்டியில் உட்கார மாட்டேன், நீங்கள் ஹெல்மெட் போனால் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னால் கேட்காம தான் மாட்டாங்களா? அப்புறம் ஏன் கேட்கறதில்லை? நீங்கள் சொல்லுவதில்லை, நிறைய சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாதவங்களுக்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? அது வந்து அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்து தான் அவங்க நெக்ஸ்ட் டைம் ஹெல்மெட் போடணும். அந்த அளவுக்கு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். பண்ணுவீங்களா? நமக்கு ஏதாச்சும் பேரண்ட்ஸ் கிட்ட வேணும்னா எப்படி கன்வின்ஸ் பண்ணி வாங்குறாங்க தானே, நம்மளுக்கு தெரியும் தானே எப்படி கன்வின்ஸ் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டைம் போட வைக்கணும். அப்ப நீங்க எப்படி அவங்களுக்கு சொல்லுவீங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஓகே, எங்களுக்கும் சின்ன குழந்தை சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம், ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். என்னோட கோஆபரேஷனால தான் இதை பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த பக்கமாக திரும்பி பாருங்கம்மா, அப்படியே கொடுத்துட்டு பாருங்க, வீடியோ பாருங்க. ரெண்டு பேரும் அங்கிள்
எஸ். உங்களுக்கு கொடுமா. Ma, you want to say? இங்கே ஆளே இல்லை, இதில் போய் இது பண்ண சொன்னா எங்க யூஸ் பண்ணுங்க. Ma, good. Good. நீங்கள் இதை கொஞ்சம் தேங்க்யூ சார். ஆனால் ஒரு நிமிஷம் கொடுத்து சொல்லுங்கம்மா அறிவுரை. உங்க சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுறாங்க. உங்க சேஃப்டிக்கு உங்க ஃபேமிலி சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுறாங்க. இந்த வயசுல குழந்தைங்க அதை சொல்றாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த ப்ளூ ஷர்ட் என்ன சொல்லுவீங்கன்னா அவன் போடல சார், நீங்க அடுத்த இண்டிகேட் பண்ணுங்க சார், அவர் ஹெல்மெட் போடல அப்படிங்க. அடிப்பட்டா நம்மளுக்கு தான் வலிக்கும், அவர் வலிக்குமா? அவர் ஹெல்மெட் பாருங்க, சீனியர் சிட்டிசனு ப்ராப்பரா ஹெல்மெட். நம்ம வீட்டு குழந்தைங்க சரிங்களா, நம்ம வீட்டு குழந்தைங்க நமக்காக வந்து சொல்றாங்க, நிறைய குழந்தைங்க வீட்டில் வந்து சொல்றாங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தவங்க ஃபாலோ செய்வாங்க, நம்ம சீட்டுக்காக சொல்றாங்க சரிங்களா. நீங்க அப்படியே இவங்க ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் ஹெல்மெட் பண்ணுங்க, கிளாப் பண்ண மாட்டேங்க, ஹெல்மெட் பண்ணுங்க. நன்றிங்களா. Thank you. சாப்பிட்டீங்களா? இவர் வந்து எல்லாரும் வீடு போய் சாப்பாடு கொடுத்துருக்காரு. இவர் சாப்பாடு யாரும் கேட்டுக்க மாட்டாங்க, நம்ம தான் கேட்போம். சாப்பிட்டீங்களா? இப்போ நம்ம தான் ஒரு புரியுதா? ஏன் போடல, ஏன் போடல ஹெல்மெட்டு? பக்கத்துலேயே சரியா, நம்மளுடைய குழந்தை அவாய்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ண கேட்கும்? ஹெல்மெட் கொண்டு வாங்க சார், குழந்தைங்க சொல்றாங்க. நீங்கள் ஹெல்மெட் போடுறதா குழந்தைங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறேங்க இப்போ. உங்களை நீங்கள் முதல்ல பாதுகாத்துக்கிறோம் சரிங்களா. அதாவது தயவு செய்து என்ன பண்ணுறீங்க,
அப்படின்னா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அம்மா எடுத்துட்டு ஏகப்பட்ட வேலை ஒரு ஃபேமிலி ஏன் பண்ணுறீங்க? இதுக்காக செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா ஹெல்மெட் போட்டுவாங்க ப்ளீஸ். சரிங்களா? மார்னிங் ஃபோன் பண்ணி எதிர்த்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணுறீங்க. குழந்தைங்க ஏற்படுத்து, அப்பாவை பார்த்துட்டு ஹஸ்பண்டை பார்த்து எல்லா வேலையும் நீங்கள் பார்க்கணும், செய்ய முடியணும். உங்களுடைய சேஃப்டிக்காக ஹெல்மெட் போடுங்க. ஓகேவா? இதோட மட்டும் போகணும், பாதுகாப்பாக போகணும். சரியா? அடுத்தவங்களுக்காக நமக்காக நமக்கு வந்து பெரிய குடும்பம் இருக்கு. சரிங்களா? அந்த பொறுப்பு இருக்கணும். நம்ம வண்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். நன்றி. வாங்க நம்புறேன். நன்றி. வண்டி 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வாங்குறோம். சரிங்களா? ஆனால் ஒரு 1000 ரூபா போட்டு ஹெல்மெட் வாங்கன்னு யோசிக்கிறோம். ஒரு ஐஎஸ்ஐ ஹெல்மெட் வாங்கி போட்டு ஹெல்மெட் காப்பி போடுறா குழந்தைங்க வச்சுட்டு போகிறது ரிஸ்க் தான். ஆனால் நீங்கள் ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாலையும் நமக்கு சரிவர இல்லை. சரிங்களா? வாகன ஓட்டிகள் வந்து விரைச்சல் அதிகமாக இருக்குது. வேகமாக போகிறவங்க இருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்டு போகும்போது எப்படி குழந்தைகளை பாதுகாக்கணும், தலையை பாதுகாக்க ஹெல்மெட் போட்டுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவகாசம் குழந்தைங்க வந்துருக்காங்க, குழந்தைங்க பேசுகிறாங்க பாருங்க. அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க. நீங்க அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த குழந்தைங்க சொல்ல ஒரு விஷயம் கேளுங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. எல்லாருமே நீங்க வாழ்க்கை வந்து வேகமா போயிட்டு இருக்கோம். வாழ்க்கை பிரயாணம் வேகமா போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை வண்டி எடுத்தா 40 வேகமா போறோம். சரிங்களா? ஆனா யாரும் நம்மளுடைய பாதுகாப்பு யாரும் உணர்றதில்லை. நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து ரோட்ல இறங்கி சொல்றாங்க. அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டு சொல்லுங்க. அவர் நன்றி, தேங்க்யூ சொல்லுங்க. ஹெல்மெட் ஏன் போல? ஐயா எல்லா வீட்லயும் ஹெல்மெட் இருக்கா? தேங்க்யூ. குட் சூப்பர். ஒரு அவேர்னஸ். ஹெல்மெட் ஏன் பாதி பேர் போடல, முக்கால்வாசி பேர் ஹெல்மெட் போடல. ஹெல்மெட் வீட்டில் இருக்கா, அப்புறம் ஏன் போடல? அர்ஜென்ட்டாக இருந்தாலும் ஆர்டினரியாக இருந்தாலும் பக்கத்தில் போகிறதா இருந்தாலும் ஹெல்மெட் வந்து அவசியம். உங்களுக்காக, உங்கள் குடும்ப நலனுக்காக குழந்தைகள் வந்து இப்போ கொடுக்குறாங்க பாருங்க. உங்கள் சேஃப்டிக்காக அவங்க ரோட்டில் நின்று கொடுக்குறாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் போகிறதா இருந்தாலும் தயவு செய்து ஹெல்மெட் போட்டு போங்க சார். உங்கள் நலனுக்காக குழந்தைங்க வெயிலில் நின்று கொடுக்குறாங்க பாருங்க. ஏன் சார் ஹெல்மெட் போட்டேன் சார்? ஹெல்மெட் போடல, வீட்டில் ஹெல்மெட் இருக்கா? போடல. வண்டி 1.5 லட்சம் கொடுத்து வாங்குறோம். ஒரு 1300 ரூபா 1400 ரூபாய். கொஞ்சம் போடுங்க சார், வேகமா போடுங்க. காலையில் சாப்பிட்டேன் சார். ஸ்கூல் அண்ட் ஐசோக்லைன் ஸ்கூல் டிஎம் சேர்ந்து ஒரு காம்படிஷன் பப்ளிக் அவேர்னஸ் வந்து விழிப்புணர்வு ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ண வேண்டியது உங்களுடைய அப்பா அம்மாவும். உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லுங்கள்? உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஹெல்மெட் டூவீலரில் சீக்கிரமாக போகணும், ஃபோர் வீலர் யூஸ் பண்ணால் சீக்கிரம் போகிறாமல் போகக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸை உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். நாளைக்கு உங்களுக்கும் 18 வயசு ஆகும், நீங்களும் லைசன்ஸ் வந்துட்டு ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்போ அந்த ரூல்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் க்ராஸ் பண்ணும்போது லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் ரோட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து 2 இயர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். டைமு கிரவுண்டு எல்லாமே கிடைக்கும். நாட்டுமே நீங்கள் சைனுங்கெல்லாம் செகண்டரி. நம்மளுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. இந்த ரூல்ஸு இப்போ ஸ்கூலில் நமக்கு ஒரு டிசிப்ளின் ரூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது இல்லையா, அந்த மாதிரி தான் ரோடு பண்ணீங்கன்னா ரோட் டிசிப்ளின் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இதை வந்து நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த உங்களுடைய ரிலேஷன்ஸ், நெய்பர், பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி
நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கிரியேட் பண்ண அவேர்னஸ் வந்து இட்ஸ் குட் சோஷியல் திங். இதை வந்து நீங்கள் சிஎம்சியில் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் அதை கன்வியூ பண்ணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ டு சிஎம்சி மெம்பர் டு ஆர்கனைஸ் திஸ் அண்ட் ஃபார் த அசோசியேஷன் அண்ட் டைகன் ஸ்கூல் மெம்பர். ரீச் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுல, எல்லாரையும் ரீச் பண்ணணும். நிறைய பேர் ஹெல்மெட் போடாதவங்களை பார்த்தீங்கன்னா போடாதவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்மெட் போடல. எவ்வளவுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாலும் பெரியவங்க சொன்னா அது கேட்க மாட்டாங்க. அதாவது நம்ம என்ன பண்றோம், நம்மள மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேலும் அவேர்னஸ் கொடுக்குறோம். அப்போ அவங்க வீட்டில் போய் யூஸ் பண்ணுவாங்கல்ல. நம்மளோட டிராஃபிக் எக்ஸாம் சார் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல சார் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவா பண்றதுனாலதான் நம்ம சிஎம்சி மூலமா நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பீப்புளை வந்து ரீச் பண்ணி இந்த அவேர்னஸ் கண்டினியூஸா கொடுக்கணும். எங்க வீட்டுல நீங்க போய் சொல்லணும், சொல்லுவீங்களா? பேரண்ட்ஸ் எப்பயாச்சும் ஹெல்மெட் போடலன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஹெல்மெட் போடணும். நம்ம சிஎம்சி என்ஆர் என்டர்மெண்ட் கார்டு தான் என்ன டிராஃபிக் எக்ஸாம் நம்ம கொடுக்கணும்.